ஃபஸ்ட்டு நம்ம சாரியை வந்து நான் 2 மீட்டர் கிளாத்துக்கு வந்து கட் பண்ணி ஜஸ்ட்டு 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். திருப்பி ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, கீழே இந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா, அதனால் நம்ம வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு அளவு விடலை. உங்களுக்கு பார்டர் இல்லைன்னா கீழே 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. நான் பார்டர் அப்படியே நமக்கு லெக் ஓப்பனுக்கு வைக்க போகிறோம். ஓகே, 4 ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதோட அகலம் வந்து 22 இன்ச் இருக்குது. 2 மீட்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். என்னோடய டோட்டல் ஹைட் 38. அது கூட அரை இன்ச் சேர்த்து ஒரு லைன் பண்ணிக்கோங்க இல்லைங்களா. அதில் பாதி வந்து எடுத்து மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். என்னோடய 22. ஸோ 11.25 எடுத்து நான் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு வரேன். கீழே வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே அதே மாதிரி மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரைட் ப்ளேஸோட இன்னொரு மெத்தடுக்கும் இதே மாதிரி தான் மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஒரு லைன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்னோடய ஹிப் அளவு 42, அதில் பாதி 10. ஸோ 3 இன்ச் ஆட் பண்ணோம்னா 13. அதில் எவ்வளோ வருதோ 6.25, 2 சைடு 6.25, இந்த சைடு 6.25, இந்த சைடு 6.25 எடுத்துகிட்டு கிராச்சும் அதே 13 இன்ச் வச்சுருக்கேன். ஓகே, 2 சைடாக பிரித்து எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இடுப்பு அளவு இருக்கு இல்லைங்களா, அது பிரித்து எடுத்துகிட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்குங்க. ஓகே, பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம முதல்ல ஒரே பக்கம் அளப்போம். இது வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதில் சென்டராக நம்ம 6.25 வச்சுக்கிறோம். எவ்வளோ வருதோ அதை 2ஆக பிரித்து மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். இந்த சைடு கிராச்சுக்கு வந்து ஒரு 3 இன்ச் வைக்கிறேன். நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணி ஆம்கோல் கர்வ் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி ரொம்ப உள்ளே வெட்டாமல் உள்ளே வரையாமல் கொஞ்சம் மேலால் கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்வ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்கேல் இல்லாட்டி டேப்பை வச்சு நம்ம கீழே வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இது வந்து நான் நல்லா லூஸ் பிளாஸோ சூஸ் பண்ணுறேன். அதனால் இந்த கிராச்சிலேருந்து அப்படியே இந்த எவ்வளோ லென்த் இருக்கோ அதை ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா முன்னாடி இப்படி வச்சுக்கலாம். ஓகே, நான் கொஞ்சம் லூஸாக வைக்கிறேன், இப்படி விரித்து வச்சுருக்கேன். இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அதை சென்டர்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு வைக்கணும். ஓகே, அது நான் வேற ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து லூஸ் பிளாஸோ. இங்கே இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி நம்ம இந்த டேப் வச்சே மார்க் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடும் அதே இந்த 13 இன்ச் வச்சு இல்லைங்களா, அதே மாதிரி இந்த சைடும் எவ்வளோ கிளாத் இருக்கோ அதே அளவு ஓப்பன் வச்சு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு இந்த சைடு கர்வ் மாதிரி வரல இல்லைங்களா, அது வராமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த டேப் வச்சு ஸ்ட்ரைட் ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிக்கோங்க. அந்த கர்வ் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். லைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இங்கே வரைஞ்சோம் இல்லைங்களா, இந்த நேர் வந்து ஒரு 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கிராச்லேருந்து ஒரு 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த 7 இன்ச் எங்கே இருக்கோ அதுக்கு உள்ள ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வளைச்சி கொண்டு போய் கீழே ஜாயின் பண்ணிடுங்க. நான் கொண்டு போகிற மாதிரி கீழே ஜாயின் பண்ணிங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபேண்ட்டு வந்து உட்கார எழுந்திரிக்கும் போது தூக்காமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட்டு வந்து வரைஞ்சாச்சு. இப்போ பேக்குக்கு வந்து கிராச் சைடு 4 இன்ச்சும் அதுக்கு ஆப்போசிட் சைடு 2 இன்ச்சும் மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கோங்க. கிராச் இருக்கிறனே 4 இன்ச்சு, அதுக்கு ஆப்போசிட் 2. இது வந்து பேக்குக்கு மட்டும்தான், ஃப்ரண்ட்டுக்கு கிடையாது. ஓகே, இப்போ லைன் பண்ணிக்கலாம். லைன் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன வரைஞ்சிருக்கோமோ அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் வந்து செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வந்து உள்ள அந்த லைன் கட் பண்ணிடலாம். எனக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸு மட்டும் பின்னாடி இருக்கிறத அப்படியே வச்சுட்டு ஃப்ரண்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஃபேண்ட்டுக்கு நம்ம வந்து கிராச் தைச்சலாம். இது வரைஞ்சோம் இல்லைங்களா, 2ஆக பிரித்து எடுத்துட்டோம். பேக் தனியாக, கிராச் இப்படி நல்ல பக்கத்துக்கு உள்ளே போட்டுட்டு அரை இன்ச்சுக்கு டபுள் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இது ஃப்ரண்ட்டு நம்ம உள்ள டபுள் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்கெட் ஸ்டிச் பண்ணலாம். நம்ம பேக்கெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஹைட்டு வந்து 15 இன்ச்சும் இதோட அகலம் வந்து 7 இன்ச். நான் வந்து எனக்கு கிளாத்து வந்து இந்த மாதிரி பட்டையாக அவைலபிள் இருந்தால் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி பட்டையாக அவைலபிள் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 7 இன்ச்சுக்கு 2 கிளாத் எடுத்து நடுவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும் போது நீங்கள் வந்து 13 இன்ச் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 6.5 அதாவது 13 இன்ச் அகலமும் 14 இன்ச் உயரமும் உள்ள ஒரு கிளாத் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இது இப்படியே இந்த ஃபோல்டர் சைட்லேருந்து இது இப்படியே இந்த ஷேப்பாக ஜஸ்ட்டு ஏ லைன் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கர்வ் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஃப்ரண்ட்டு கிராச் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் நம்மளை பார்த்துருக்கணும், இதோட நல்ல பக்கம் நம்ம பார்த்துருக்கணும். ஓகே, போட்டுட்டு மூவ் ஆகாமல் இப்படி இங்கே வந்து குத்திக்கிங்க. இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப வலுவலு கிளாத்து முன்னாடி மூவ் ஆகுது. குத்திட்டு இதை திருப்பி மேலே ஒரு 1.5 இன்ச் விட்டுருங்க. நம்ம தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் போகும். அப்போ வந்து நம்ம 2 இன்ச் கூட விட்டுடலாம். 2 இன்ச்சு விட்டுட்டு இங்கேருந்து 6 இன்ச். 6 இன்ச்சுங்கிறது நம்ம கை வந்து ஓப்பன் பண்ணுற ஏரியா. அது வந்து 6 இன்ச் எல்லாத்துக்குமே நான் கரெக்டாக இருக்கும். அகலம் 1/2 இன்ச், ஹைட்டு 6 இன்ச். ஓகே, 1/2 இன்ச்சு, உயரம் வந்து 6 இன்ச்சு வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கங்க. இப்போ இப்படி ஸ்கொயர் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து நம்ம அடித்தாச்சு. அடிச்சுட்டு இந்த ஸ்கொயருக்குள்ளே அர்கட் பண்ண போகிறோம். ஸ்டிச் மேலே படாத மாதிரி இப்படி க்ராஸாக அர்கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா இப்படி. ஓகே, இந்த சைடும் அதே மாதிரி ஸ்டிச் மேலே படாத மாதிரி அர்கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி உள்ளே கொண்டு போயிருங்க. ஓகே, சொன்னோம் இல்லைங்களா, அதை ஜஸ்ட் இப்படி வெளியே எடுத்துருங்க. ஓகே, இதை உள்ளே கொண்டு போயிட்டு அந்த நம்ம அர்கட் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி வந்திருக்கும். புரியுதா? மேலே ஒரு 1/2 இன்ச் இப்படி எக்ஸ்ட்ராவா. ஓகே, இந்த நேரம் தான் நமக்கு கை ஓப்பன் வரும். இப்போ என்ன பண்ணணும், இது மேலே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது வந்து இங்கே இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இது இப்படி இருக்கு இல்லைங்களா, இதை ஜஸ்ட் இப்படி நல்லா விரிச்சிருங்க. ஓகே, விரிச்சா இப்படி இருக்கும் நல்ல பக்கம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நல்ல பக்கத்தை அப்படியே உள்ளே கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி நம்ம கீழே வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா, இங்கிருந்து அப்படியே நமக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படியே இந்த வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படின்னா இங்கே ஆரம்பிங்க, கொஞ்சம் மேலே ஆரம்பிச்சிக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு இப்படியே இந்த ஷேப்புக்கு இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அர்கட் பண்ணிவிட்டு உள்ளே கை விட்டு திருப்பி எடுத்துடலாம். இப்போ இந்த ஷேப்புக்கு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அர்கட் பண்ணிவிட்டேன். அர்கட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட்டு உள்ளே இருக்கிறத வந்து நம்ம அப்படியே திருப்ப போகிறோம். ஓகே, அவ்வளோதான். இது திருப்பிட்டுனா நமக்கு வந்து பேக்கெட் ரெடி ஆகிடும். பேக்கெட் தைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் தைச்சு பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்டெப்பும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைம் தைச்சு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா பிளான்ட்டுமே நீங்கள் பேக்கெட் வச்சுருவீங்க. இது ஜஸ்ட்டு திருப்பி நான் உள்ளே வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு அதாவது திருப்பி இருக்கும். இப்படி இருக்குது இல்லையா, நம்ம கீழே மட்டும் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பராக அலைன் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச் உள்ள இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த 1/2 இன்ச்சுக்குள்ளே இது ஜஸ்ட்டு இது ஓப்பனில் தான் இருக்கணும். இது க்ளோஸ் பண்ணக்கூடாது. இது க்ளோஸ் பண்ணாமல் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்குள்ளே ஓகே கீழே வரைக்கும். ஓகே, ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு பேக்கெட் ரெடி ஆகிடும். சரிங்களா, இப்படி உள்ள இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேக்கெட். அவ்வளோதான். ஓகே, இப்போ பேக்கெட்டில் வந்து நம்ம மேலே வந்து உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இது கரெக்டாக நம்ம பேக் உள்ளே போடும் போது கரெக்டாக இந்த நேர் ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு வந்து பேக்கெட் க்ளோஸ் ஆகாமல் கரெக்டாக வரும். அதுக்கு தான் இந்த 1/2 இன்ச் விட்ருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வேஸ்ட் அளவு என்னென்னு பார்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது இது இடைஞ்சலாக இருக்கும். பேக்கெட்டை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது அங்கே இடைஞ்சலாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா என்னோட வேஸ்ட் அளவு வந்து 32. நான் 1 இன்ச் அதாவது 2 இன்ச் லூஸ் விட்டு 8 4ஆல் வருத்துமா 32 8 வரும். அது கூட 1 இன்ச் லூஸ் சேர்த்து நான் 9 வைக்கிறேன். அதாவது ஒரு சைடு இந்த கிராச்சுக்கு ஒரு சைடு நடுவில் இங்கே கிராச் இருக்குது. இங்கிருந்து இங்கே வந்து எனக்கு 9 வேணும். இங்கே எவ்வளோ இருக்குது?
12.75 இருக்குது. இங்கே வந்து எனக்கு 9 இன்ச் ரெடி லென்த் வேணும். அரை இன்ச்சு நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயின் பண்ணாலே அதுக்கு அப்போ 9.5 போயிடும். இப்போ இங்கே 12.5 இருக்குது. அப்போ வந்து 3 இன்ச் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த 3 இன்ச்சுக்கு வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், இது ஜஸ்ட் நல்லா ஒரு பெரிய ஃபோல்டிங் கிராச்சை பார்த்து. ஓகே, இதுதான் ப்ளீட்டட் பிளாஸோ. ஒரே ஒரு சிங்கிள் ப்ளீட் டக் பிளாஸோன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ப்ளீட்ஸாக இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகே, நீங்கள் கரெக்டாக வச்சு பாருங்கள். எனக்கு 9 வருது, 9.5 வரணும். அப்போ கொஞ்சம் லூஸ் விட்டுக்குங்க. ஓகே, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும். ஓகே, கரெக்டாக இங்கே பாருங்கள் 9.5 வருது, 9.5 இங்கே வருது. அப்போ இந்த நேர் கரெக்டாக ஒரு ஃப்ளீட்ஸு யூஸ் பண்ணி எடுத்துருங்க. அதேமாதிரி இந்த சைடு வந்து இதை பார்த்துருக்குற மாதிரி, இது வந்து இதை பார்த்துருக்குற மாதிரினா இது இப்படி வரும். ஓகே, இப்போ வந்து இதுதான் சென்டர் பார்ட். இதுக்கு இந்த சைடு மாதிரி ஒரு ஃப்ளீட்ஸ், இந்த சைடு மாதிரி ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சாச்சிங்க பாருங்கள். ஃப்ளீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இது காட்டனாக இருந்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நிற்கும். இது இந்த மாதிரி கிளாத்துன்னு அடிக்கி ஒரு 5 இன்ச்சுக்கு இது மேலேயே இப்படி ஸ்ட்ரைட்டாக நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இங்கே வந்து நான் 5 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். கீழே வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் ஒரு டக். ஓகே, இது வந்து நமக்கு இடுப்பு கிட்ட இந்த ஷேப் வந்து கரெக்டாக கொடுக்குறக்காக இந்த 5 இன்ச்சுக்கு நான் வந்து டக் பிடிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம பட்டி ரெடி பண்ணுறதுக்கு 1.25 இன்ச்சுக்கு கேன்வாஸ் ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி எங்கிட்ட இந்த மாதிரி நீளமாக கேன்வாஸ் ஷீட் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ராங் சைடில் வச்சு ஒரு அரை இன்ச்சுக்கு உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளியே ஒரு அரை இன்ச் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. வெளியே பார்த்தா இப்படி இருக்கும். ஓகே, இதை வந்து நம்ம வந்து ராங் சைடு இருக்கு இல்லைங்களா, ஃபேண்ட்டோட ஃப்ரண்ட்டில் ராங் சைடு பேக்கெட் இது இருக்குல்ல, பேக்கெட் இப்படி ஓப்பனில் இருக்கு இல்லையா, இதை க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். தெரியாது இருக்கட்டும். இது மேலே இப்படி வச்சு இந்த இந்த கேப் எவ்வளோ இருக்கும் இல்லைங்களா, 1/2 இன்ச்சுக்கு நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே இப்படி உள்ளே கொண்டு போய் இந்த நேரம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே, ராங் சைடில் 1/2 இன்ச்சுக்கு நான் தான் ஸ்டிச் பண்ணி எடுத்தேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இது ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, இந்த பக்கம் விசிபிளான ஸ்டிச்சஸ் தெரியாது. இந்த சைடு வந்து இது நல்ல சைடு. ஓகே, இது இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் இப்படி மேலே இருக்கிற பார்த்து வைங்க. வச்சுட்டு இது ஜஸ்ட் இப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி, ஓகே, இப்படியே நம்ம ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணி இது மேலே ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் முன்னாடி பெல்ட் வச்சு முன்னாடி ஸ்டிச் தெரியாமல் பின்னாடி ஸ்டிச் தெரியாமல் லுக் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டு. இது இந்த வந்து பொட்டிக் ஸ்டைல் எல்லாம் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. இங்கே இது வந்து டக் பிளாஸோ வித் டக் லூஸ் பிளாஸோ. ஓகே, ஃப்ரண்ட்டு பெல்ட், பேக் வந்து எலாஸ்டிக். ஃப்ரண்ட் பார்ட் அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பேக் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பேக்கும் நம்ம கிராச் மட்டும் நடுவில் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் எப்படி கிராச் ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் நல்ல பக்கத்தை உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுக்கேன். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கீழேருந்து சைடில் ஸ்டிச் பண்ணணும். மேலேருந்து வரக்கூடாது. மேலே வந்து நமக்கு ஷார்ட்டில் இருக்கும், அதாவது பேக் வந்து அதிகமாகும், ஃப்ரண்ட் வந்து கம்மியாகவும் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதை அப்படியே போட்டுட்டு கீழேருந்து 2 சைடும் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, கீழே இங்கிருந்து அப்படியே சைடாக வாங்க கொண்டு வந்து எது வரைக்கும் ஒன்று வரணும் தெரியுங்களா, இங்கே இது இருக்கு சைடும் கீழேருந்து கொண்டு வந்து இந்த பெல்ட்டுக்கு ஒரு. இப்போ வந்து நம்ம சைட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் இவ்வளோ எக்ஸஸாக இருக்குது பேக்கு. அப்படியே ஃபுல்லாக நீளமாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகே, பார்டர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடு, அதாவது இந்த சைடும் இதே மாதிரி பார்டர் வந்து உள்ள அந்த கிராச் ஏரியா இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே கொண்டு வந்து கிராச் இருக்கு இல்லைங்களா, கிராச் 2 கிராச்சும் மேட்சாக இருக்கணும் கண்டிப்பாக. அப்படியே கொண்டு வந்து 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி இந்த காலில் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த காலில் ஆரம்பித்து அந்த காலில் ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, டபுள் ஸ்டிச் போட்டுக்குங்க. இப்போ சைடுக்கு வந்து நம்ம பெல்ட் ஸ்டிச் பண்ணிடலாம். இது இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லையா, ஓப்பன் பண்ணிட்டோம்னா இது ஜஸ்ட்டு இதை வந்து இப்படி இருக்குது, இது ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு இது இருக்கு இல்லைங்களா, இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதுன்னு பார்த்து அதே அளவு ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது இங்கே எவ்வளோ வருது அதே அளவு இங்கே இப்படி இதை வந்து இப்படி அரேஞ்ச் உள்ளே போகுது இல்லைங்களா, இது இப்படி உள்ளே போய் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே இதோட முடியுது இல்லைங்களா, இது இன்னொரு ஃபோல்ட், அவ்வளோதான். ஃபோல்ட் பண்ணி இது மேலே நான் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இங்கே தான் நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே,
வருதோ அதே அளவு வந்து சுற்றி எல்லா பக்கம் எடுக்கணும். எனக்கு 1.25 வருது. அதே 1.25க்கு ஃபோல்ட் பண்ணி குண்டூஸ் குத்திடுங்க. குத்திட்டு ஜஸ்ட் இன்னொரு அப்படியே இதை ஃபோல்ட் பண்ணி இது மேலே ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து பேக் வந்து நான் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே இந்த சென்டர் வரும்போது ஒரு சின்ன ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும் ஸ்ட்ரைட்டாக இந்த இது ஸ்ட்ரைட்டாக. இப்போ வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே சுற்றியுமே ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே இடம் இருக்குது, இங்கே ஒரு இது, அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இங்கே அதே மாதிரி 2 பக்கம் ஓப்பன் இருக்குது, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஃப்ரண்ட் கிராச் வந்து 13, பேக் கிராச் வந்து எப்போவுமே 2 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்கணும். நமக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, எனக்கு கரெக்டாக 15 வருது. ஓகே, 15 கிட்ட ஸ்டிச் இருக்குது. ஓகே, அப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. இது மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெயிஸ்ட்டு சைஸ் வந்து 32, அதை 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். அதான் முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு வந்து பெல்ட் வச்சுட்டோம் இல்லைங்களா, ஸோ அதனால் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 16. கொஞ்சம் டைட்டாக வியர் பண்ணுவீங்கன்னா நீங்கள் 4 இன்ச்சு கூட மைனஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன், ஸோ நான் 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி 13. 16ல் 3 போச்சுன்னா 13. ஸ்டிச்சுக்கு அரை சேர்த்துட்டு நான் 13.5 இன்ச்சுக்கு வந்து எலாஸ்டிக் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, எலாஸ்டிக் வந்து இந்த உள்ளே இன்சர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பிடிச்சிக்கங்க, இல்லாட்டி இது வந்து உள்ளே போயிடும். ஸோ இங்கே வச்சு இதை நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊசி எடுத்துகிட்டு இங்கே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது இங்கே பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க, இல்லாட்டி மிஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நான் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஊசியை இந்த ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு எப்போவும் நம்ம இப்படி இழுத்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்படி இழுத்து மேலே ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோன்னா நமக்கு இந்த பிளாஸோ ரெடி ஆயிடும். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.